அனைவருக்கும் வணக்கம். இன்று அர்த்தமிட்டால் ஜிஎஸ்டி, இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி பற்றி தான் பேச போகிறேன். ஜிஎஸ்டி ஒரு சாக்லேட் விலை பார்த்தோன்னா 50 பைசா பார்த்தோன்னா 6 பைசா பார்த்தோன்னா டேக்ஸாக போடுவாங்க, வரியாக. ஜிஎஸ்டியில் பார்த்தோன்னா வரியாக போடுவாங்க. இந்த 6% 50 பைசா சாக்லேட்னா ஒரு உண்மையான விலையில் ஒரு 6 பைசா எக்ஸ்ட்ரா போடும்போது 56 பைசா. 56 பைசாவில் மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 100 கோடி வருது. ஒரு பிஸ்கெட் ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா நான் பார்த்தோன்னா ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு செலவு பண்ணுறோம். நம்ம எல்லாருமே ஒரு சின்ன குழந்தைன்னு பார்த்தோன்னா ஒரு 10 ரூபாய்க்கு இல்லை 20 ரூபாய்க்கு இந்த கம்மியாக செலவு பண்ணி தான் ஆகணும். செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக அம்மாக்கெல்லாம் பார்த்தா கொடுத்துட்றாங்க. காசு கட்ட வந்து 20 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு பையன் பார்த்தா ஒரு 5வது 6வது படிக்கிற பையன், 5வது படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு ஜூஸு, சாக்லேட்டு, பிஸ்கெட் சொல்லிட்டு க்ரீம் பிஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாப்பிட்றதுல என்ன பிரச்சனைனா, இப்போ இவங்க 6 பைசாவுக்கு மட்டும் தான் வைக்கிறாங்க. அந்த 6 பைசா பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் ஆகுது. ஒரு பிஸ்கெட் 10 ரூபான்னா அதில் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நான் சொன்ன ஒரு பிஸ்கெட்னா ஒரு ரேட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு 5 ரூபா பிஸ்கெட்னா இப்போ பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6 பைசா, சரி 60 பைசாவுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. 60 பைசா வைக்கும்போது அந்த 60 பைசா மொத்தமாக சேர்த்துனா எவ்வளோ பார்த்துங்க. எவ்வளோ உண்மையான ரேட்டு 10 ரூபா பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ சரியாக தெரியல. அது ஒரு சாக்லேட்டை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ மொத்தமாக நம்ம சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 20 ரூபா. ஒரு நாளைக்கு 20 ரூபா நம்ம சாப்பிட்றோம். ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றோம், ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம். சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 20 ரூபாய் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்போ அந்த 20 ரூபாவில் எங்கே போகுது? அவங்க எடுத்துக்காக சொல்கிறேன். நான் ஒரு எடுத்துக்காக சொல்கிறேன். பிரதமர்கிட்ட போவோம். அந்த 20 ரூபாய்க்கு பார்த்தா எல்லா 20 ரூபாயும் இப்போது எனக்கு 20 ரூபாய் போல் பார்த்தோன்னா அதுலேருந்து பார்த்தா 6% வரைக்கும் போகும். அப்போ மொத்தமாக பார்த்தோன்னா போகுது. அவர் கோயிலில் ஒரு பூசாரி பார்த்தோன்னா சொர்க்கவாசல் பூஜைக்கு போகிறாரு. ஒரு கோவிலில் பூஜை செஞ்சுட்ருக்காரு. செஞ்சு முடிச்ச அப்புறம் நடை சாத்துற நேரம் வந்துச்சு. வண்டியில் போகணும். ஒரு 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகணும். ஒரு 1000 ரூபா தேவைன்னு சொல்லிட்டு வருது பெட்ரோலுக்கு. ஒரு 1000 ரூபா தேவைன்னா அவர் தட்டில் 100 ரூபா தான் வந்துச்சு. 100 ரூபா தான் அன்றைக்கி கிடச்சிச்சு. சொர்க்கவாசல் போகணும். முக்கியமான பூஜை. சொர்க்கவாசல் பார்த்தோம். வரவங்க பார்த்தா சொர்க்கம் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவரும் ஒரு 1000 ரூபா மட்டும் இல்லைன்னு காசு எடுத்து வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு வாய்ப்பு இருக்குன்றது. அவர் போனால் தான் சொர்க்கவாசல் போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு போவாங்க. மற்றவங்களுக்காக போவாங்க சொல்லிட்டு ஒரு வண்டியில் காசு திருடப்படுகின்றன. அது ஒரு நான் சொல்கிற விஷயத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் காசு எடுக்கிறார். ஒரு இல்லாத ஒரு வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு நிலைமையில் நடை சாத்திட்டு வீட்டுக்கு போகணும்னா ஒரு காசு இல்லை. ஒரு 100 ரூபா தான் இருந்துச்சுன்னா ஒரு காசு 1000 ரூபா எடுக்கிறாரு. சும்மாவே பார்த்தோன்னா 1000 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 2000 ரூபா எடுப்பார். இல்லை 1000 ரூபா எடுப்பார். உண்மையிலே பார்த்தோன்னா அதை விட அதிகமாக போயிட்டுருக்கு. உண்டியலில் காசு எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இது மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது பிரதமர்கிட்ட போகுது. பாருங்க ஹார்ன் அடிக்குது. பிரதமர்கிட்ட போகுது. இந்த சாப்பாட்டு பணம் ஒரு மாதத்துக்கு வந்துட்டா ஒரு 100 கோடி ஹார்ன் அடிச்சுன்னே பாருங்க. ஒரு 100 கோடி போகுதுன்னா வருது 100 கோடி வருதுன்னா அதில் பாதி எடுத்துட்டு 50 கோடி போட்டு கணக்கு காமிச்சிட்டு 50 கோடி மீதி எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவை. ஒரு வழி இருக்குது. கம்பெனியில் பார்த்தா ஒரு இந்தியாவில் கொக்கோ கோலா கம்பெனி 1970 60 தயார் பண்ணிட்டாங்க, விற்கிறாங்க. அந்த கம்பெனியில் எவ்வளோ நாளைக்கு விற்பனை ஆகுது, எவ்வளோ பார்த்தா போகுது, ஒரு பார்த்தா ஒரு எவ்வளோ ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க, ஃபிக்ஸட் ரேட்டு. அது மாதிரி ஒரு கம்பெனி, ஒரு ஜூஸ் கம்பெனினா ஒரு பாக்கெட் ஜூஸ் கம்பெனி, ஒரு சாக்லேட் கம்பெனிலாம் ஒரு ஃபிக்ஸட் ரேட் வச்சுருப்பாங்க. அவங்க ரேட் பார்த்தீங்கன்னா 50 பைசான்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம். 50 பைசான்னு பார்த்தீங்கன்னா 50 பைசானா அதை எவ்வளோ போகுது பார்த்தோன்னா கடைகளில் எவ்வளோ விற்பனை ஆகுது, எவ்வளோ பார்த்தோன்னா ஒரு 1000 ஒரு லட்சம் ஒரு மாதத்துக்கு விற்பனை ஆகுது. இல்லை ஒரு கோடிக்கிட்ட விற்பனை ஆகுதுன்னா உலகத்தில் எல்லாமே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி கணக்கில் போயிட்டுருக்கு. இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு 100 200 கோடி எவ்வளோ கணக்கு தெரியல. 100 கோடி தாண்டிடுச்சு, 200 கோடி தாண்டிடுச்சு, அது எவ்வளோ தெரியல. 100 கோடிக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 100 கோடி பேருக்கு எல்லாமே பிஸ்கெட் சாப்பிட்றவங்க தான். இப்போ 100 கோடி பேரும் பார்த்தோன்னா இருக்காங்கன்னா ஒரு இந்திய மக்கள் தொகையில் பழசு தான் எதாவது சொல்கிறேன். 100 கோடி பேருக்கு போகிறாங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றாங்கன்னா இப்போ பார்த்தோன்னா மீதி
எவ்வளோ காசு வரும்? அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு வரும்? 10 கோடி பேர் 100 கோடி பேருக்கு பிஸ்கெட், சாக்லேட்டு அனுப்புகிறாங்க கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸும் வந்துட்டு அனுப்புகிறாங்க. அந்த அனுப்பி ஒரு கையில் காசு வரும் பாருங்க. நான் சொல்கிறது 600 சாரி இது இது மணி இருக்குதுன்னு உண்மை. அப்போ எவ்வளோ காசு வந்து பார்த்தா வீணாக போகுது. ஆல்ரெடி இது எவ்வளோ காசு இருந்தாலும் வீணாக போகுது. அப்புறம் அதை நான் சொல்கிறேன். எவ்வளோ ஒரு 100 கோடி வருதுன்னா அந்த 100 கோடியில் இவ்வளோ பணம் சொல்லிட்டு கணக்கு பண்ண தெரியாது. ஒரு 1000 கோடி வருதுன்னா 1000 கோடியில் ஒரு 500 கோடி எடுத்துட்டு 500 கோடி கணக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க. கம்பெனிஸில் ஏதாவது பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? அவன் தப்பு செய்வான். ஒரு உண்டியலில் பார்த்தோன்னா இருக்கிற ஒரு காசு இல்லாத நம்மளால வீட்டுக்கு போகிற காசு இல்லாத நிலையில பார்த்தோன்னா ஒருத்தர் இருக்கார். அவரே பார்த்தா திருடுறாரு உண்டியலில் காசு ஒரு பூசாரியே. கோயில் பூசாரியே. இப்போ இவங்களும் பார்த்தா திருட மாட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில் நடக்கின்ற ஒரு விஷயந்தான். நான் சொல்ல வர்றது உண்மையில் நடக்கின்ற ஒரு விஷயந்தான். அது 100 கோடி திருடுவாங்களா, 50 கோடி திருடுவாங்களா, இல்லை அதிகமாக திருடுவாங்களா, எக்ஸ்ட்ரா திருடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவங்க திருடுறாங்கன்னா திருடுறாங்க இந்த விஷயம். இப்போ இந்த விஷயத்த நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து பார்த்தா அது ஒரு ஆரம்பிக்குது பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஜிஎஸ்டியே பிடிக்க தேவையில்லை. நாங்கள் நிம்மதியாக பார்த்தா ஒரு 50 பைசா சாக்லேட்னா 50 பைசா சாக்லேட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டா நம்ம சொத்து கிடைக்குது. எக்ஸ்ட்ரா 6 பைசா கொடுத்து நாங்கள் கொள்ளையடிக்கிறது எதுக்கு? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ செய்கிறது தப்பு. கவர்மெண்ட் செய்கிறது தப்பு. பார்த்தோன்னா மோடி கவர்மெண்ட்டு செய்கிறது பார்த்தோன்னா தப்பு, மிகப்பெரிய தப்பு. தப்பு செய்யணும்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிக்குது வரீங்களா? இதுக்கு ஹார்ன் அடிக்கிறது உண்மையில் நான் ஹார்ன் அடிக்கல பாருங்க. ஹார்ன் அடிக்குது. அது எங்கள் வண்டி வந்து வேறு தெருவில் அடிக்குது. நான் வேறு தெருவில் இருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஹார்ன் அடிக்கிறது. நான் சொல்ல வர விஷயம்னா, ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ சாக்லேட் சாப்பிட திகிட்டாது. ஒரு ஜூஸ் குடித்தோன்னா திகிட்டாது. பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறாங்கன்னா, ஒரு சர்க்கரை வாயில் ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்துங்க. ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்துங்க. வெள்ளை சர்க்கரை எடுத்துங்க. அப்படியே வாயில் கொட்டுங்க. ஒரு 2 வாயில் கொட்டும்போது ஒரு திகட்டும். ஒரு 4-5 கிளாஸ் போகும்போது திகட்டும் ஓரளவுக்கு. அது பாருங்க திகட்டுது. அது உண்மையான சர்க்கரைன்னு ஒரு வச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், எடுத்து சரக்குன்னு ஒரு பாட்டிலில் குடிக்கிறோம். செல்லுன்னு உள்ள போகுது. 2வது பாட்டிலில் குடிக்கிறோம். 3வது பாட்டிலில் குடிக்கிறோம். ஓரளவுக்கு 3-4 வருஷம் போனால் பார்த்தோன்னா சர்க்கரை வந்து பார்த்தோன்னா திகட்டாது. ஒரு 10 பாட்டில் 5 பாட்டில் போன பார்த்தோன்னா ஒரு கொக்கோ கோலா பாட்டில் எடுத்தோன்னா, ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்தோன்னா, ஒரு கேப் பாட்டிலாம் பார்த்தோன்னா அதில் போட்டு குடிக்கிறோன்னா அது வந்து பார்த்தோன்னா சர்க்கரை சுண்ணாம்பு கலக்கிறாங்க. ஏன் திகட்டல? ஆசிட் சொல்லுவாங்க. அந்த ஆசிட் இல்லை சர்க்கரை சுண்ணாம்பு. இது வந்து யார் சொல்கிறது எனக்குன்னா, நான் வந்து புதுசாக தனியாக கண்டுபிடிக்கல. யாரெலாம் இல்லை. நான் ஒரு வீணாக போன முண்டம், வீணாக போன தண்டம், வெட்டி முண்டம், வீணாக போன தண்டம். நான் வந்து பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன். உண்மையில் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த உண்மையில் இருந்தால் இப்போ இல்லை. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சுற்றி அடிக்குது. நான் சொல்கிறது இருந்தேன். இப்போ இல்லை. நான் இந்து மதத்துக்கு மாறிட்டேன். நான் ஒரு மனசுக்குள்ளே பல கேள்வி இருந்துச்சு. நான் கேள்வி கேட்டேன். எனக்கு கோவம்லாம் நிறைய இருந்துச்சு. என் வாழ்க்கையில் என்ன நடக்கவே மாட்டேங்குது. வேலை கிடைச்சாலும் ஒரு வேலையை போயிடுது. இன்னும் பல கேள்விகள் எனக்கு இருந்துச்சு வாழ்க்கையில். அப்புறம் சில விஷயங்கள் எனக்கு வந்து பகல் கனவு காட்டுற மாதிரி பார்த்தோன்னா கடவுள் எனக்கு சொன்னார். நான் நடக்கிற விஷயத்த என் வாழ்க்கையில் வந்து பார்த்தா என் அண்ணனுக்கு என் வாழ்க்கையில் வந்து பார்த்தா ஒரு நடந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் சொல்கிற உண்மையிலே பார்த்தோன்னா கடவுள் நான் சொல்ல இந்த விஷயத்த நான் சொல்ல ஜிஎஸ்டி விஷயம் வேணால் நான் சொல்கிறேன். இந்த 6 பைசா வந்து ஜெமினியில் பார்த்தேன். ஜெமினியில் 50 பைசா ரேட்னா 50 பைசா எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி நான் நினச்சேன். ஜெமினியில் வந்து பார்க்கும்போது 6 பைசா அதாவது 6% பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட்டுக்கு 50 பைசான்னு சொல்லிட்டு 6 பைசா பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜெமினியில் பார்த்தேன். நான் சொல்கிறது ஒரு பாயிண்ட்டு. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ குடிக்கிற ஒரு ஜூஸு ஒரு 50 பைசா சாக்லேட்னா ஜூஸ் குடிக்கணும்னா ஒரு 5-6 பாட்டில் உள்ளே போகணும். அப்புறம் தான் திகட்ட ஆரம்பிக்கும். அது திகட்டாததுக்கு வந்து பார்த்தோன்னா ஆசிட் கலக்கிறாங்க சொல்கிறாங்க. ஆசிட் இல்லை, அது சுண்ணாம்பு தான் கலக்கிறாங்க. சர்க்கரை பார்த்தா விலையேறிச்சு. அது வந்து பார்த்தோன்னா ஆசிட் சொல்லுவாங்க. சுண்ணாம்பு தான். சுண்ணாம்பை பற்றி எனக்கு தெரியாது. சுண்ணாம்பு பேஸ்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. சுண்ணாம்பு நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற சுண்ணாம்பு தான். வேறு எதுவும் இல்லை. சுண்ணாம்பு வெள்ளை அடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்கள்ல, அந்த சுண்ணாம்பு தான் பார்த்தோன்னா ஆசிட் சொல்லிட்டு பயன்படுத்துனாங்க. ஆசிட்னு சொல்கிறாங்க. அந்த ஆசிட்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிற ஒரு
இது அப்போ திகட்டாதுன்னா திகட்டாது. சர்க்கரை, சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, நார்மலாக ஒரு வெள்ளை சர்க்கரை எடுத்து கொட்டி கொட்டி சாப்பிட்டோம்னா ஒரு திகட்டும் ஒரு நல்ல நிலையில இருக்கும். சர்க்கரை வியாதியே வராது. இப்போ இந்த ஜூஸ் குடிக்கும்போது, சாக்லேட் சாப்பிடும்போது, ஒரு பிஸ்கட் சாப்பிடும்போது, ஒரு ஏதோ ஒரு இனிப்பு பொருள் பார்த்தோன்னா, ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது இல்லை சாரி ஒரு சாதாரண ஒரு எதனா ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம். ஒரு ஒரு ஜூஸ் குடிக்கிறோம். ஒரு 7அப் எடுத்து அடிக்கிறோம். இல்லை கேம்பை எடுத்து போடுறோம். இல்லை கொக்கோ கோலா போட்டு காலி பண்ணுறோம். பெப்சி எடுத்து காலி பண்ணுறோம். ஒரு சாக்லேட்டு, எக்லேஸு, பிரெடி அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக இருக்கும். அது இனிப்பாக இருக்க காரணம் என்னென்னா, சர்க்கரை வந்து பார்த்தோன்னா ஓரளவு சேர்ப்பாங்க. பாதிக்கு சேர்த்துட்டு இன்னும் பாதிக்கு சுண்ணாம்பு சேர்க்குறாங்க. சுண்ணாம்பு சேர்க்கும்போது திகட்டு நல்ல நிலமையில இருக்கும். அதனால் என்ன நீங்கள் சொல்கிற ரைட்டு தானே. உடலுக்கு எதனா பிரச்சனைனா, உடலுக்கு முக்கியமான இந்த பிரச்சனை என்னன்னா, சர்க்கரை வியாதி வருது. சத்தியம் சர்க்கரை வியாதி, பிபி, சர்க்கரை வியாதி பார்த்தோன்னா வருது. இதனால் 60 வயசுல 70 வயசுல பார்த்தா இறந்துடுவாங்க. சீக்கிரமாகவே இறந்துருவாங்க. அது முக்கியமான விஷயம். சர்க்கரை இருக்கணும்னா ஒரு அளவுக்கு அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த முறையை வந்து பார்த்தோன்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, யோகி பாபு, நடிகர் யோகி பாபு. யாரோட பையன்? டாட்டாவோட பையன். சொந்தக்கார பையன். டாட்டாவோட பையன் சொந்தக்கார பையன் தெரியல. ஆனால் உண்மையிலே தெரியாமல் ஏதோ கண்டுபிடிச்சேன் நல்லா சொல்லிட்டு அதே வந்து பார்த்தோன்னா கம்பெனிஸில் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் பார்த்தோன்னா தடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அவர் மேலே பார்த்தோன்னா தப்பு இல்லை. ரத்தன் டாட்டா மேலே தான் அறிமுகப்படுத்தினது ரத்தன் டாட்டா தான். இவர் பார்த்தா இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணார். அதுவும் நல்லா வந்துச்சு. ஜூஸும் சரி நல்லா இனிப்பாக இருக்குது. நானும் குடிப்பேன் தான் இல்லைன்னு சொல்லல. எனக்கும் 4 சுகர் கட்டு இருக்குது. அதுக்கு ஒரு மருந்து வேணும்னா சர்க்கரை வியாதிக்கு மருந்து என்னென்னா சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய குப்பைமேனி சொல்லுவாங்க. அந்த குப்பைமேனி தான் ஒரு மருந்து. குப்பைமேனி, நெல்லிக்காய், அப்புறம் வந்து பார்த்தா இன்னொன்று துளசி. இந்த 3 தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஏன்னா வேஸ்ட்டான என்னடா சொல்கிறேன், குப்பைமேனி தான். ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு உயிர் வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறப்படுது. தினைக்கும் உயிர் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நெல்லிக்காயும் துளசியும் சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் நெல்லிக்காயும் துளசியும் ஒரு பூஜை செய்வாங்க. அந்த பூஜை செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். கடவுளுக்கு அந்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்த அப்புறம் அது நல்ல தீர்வு கிடைக்கும். குப்பைமேனி சாப்பிட்டு பார்த்தா அது எனக்கு இன்னும் ரிசல்ட்டு கிடைக்கல. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே போட்ட வீடியோவில் குப்பைமேனி தான் போட்டிருப்பேன், சொல்லிட்டுருப்பேன். இப்போ வந்து பார்த்தா நான் மாத்திரத்தில் 3 போட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணால் நம்ம வாழ்க்கை தெரிஞ்சிடும். சர்க்கரை டப்பா எடுத்துன்னா சர்க்கரை எடுத்து வாயை கொட்டினோன்னா ஒரு சர்க்கரை நோயே வராது. நான் சர்க்கரை சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், ஜூஸ் குடிப்பேன், பிஸ்கெட் சாப்பிடுவேன், நிறைய பிஸ்கெட் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிடும்போது இனிப்பான உணவுப் பொருள் சாப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா சர்க்கரை வியாதி வரும்போது நம்மளுக்கு வந்து உண்மையிலே தீர்வு என்னென்னா நெல்லிக்காய் சாப்பிட்ணும். அதே மாதிரி துளசியும் சாப்பிட்ணும். 2 வந்து பார்த்தோன்னா நெல்லிக்காயும் துளசியும் சாப்பிட்டு குப்பைமேனி சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு வேறு ஒரு தழை, அதாவது மூக்குத்தி தழை. இது வந்து பார்த்தா 2த்தையும் சாப்பிடுங்க. பத்தலை சரியாகலைன்னு சொல்லிட்டு போது குப்பைமேனி தழை பார்த்தோன்னா இருக்கும். அது குப்பைமேனி தழை எதுனா மூக்குத்தி பூண்டு, அதாவது மூக்குத்தி மாதிரி மூக்கில் குத்தினா எப்படி இருக்கும், வெள்ளை கலரில் ஒரு பூண்டு இருக்கும். மூக்குத்தி பூண்டு சொல்லுவாங்க. அந்த பூண்டு பார்த்தோன்னா கிடைக்கும் ஒரு சில இடத்துல. அது வயசானவங்களுக்கு தெரியும். மூக்குத்தி பூண்டு எதுவும் கெட்டினா சொல்லுவாங்க. அந்த மூக்குத்தி பூண்டு சாப்பிட்டா சர்க்கரை வியாதிக்கு, பிபிக்கு 2 குணமாயிடும். எல்லா நோயும் குணமாகறதுக்கு இதுதான் ஒரு வழி. கேன்சராக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தான். நெல்லிக்காய் பார்த்தோன்னா இல்லாமல் வாழ்க்கையில் இல்லை. நெல்லிக்காயும் துளசியும் இல்லாமல் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. நோயே தீராது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, துளசி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்து மதத்தில் ஒரு முக்கியமான மதிக்கத்தக்க ஒரு கடவுள்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற துளசி பூஜை செய்வாங்க. அந்த பூஜை செஞ்சுட்டு அது கூட மஞ்சள் சேர்த்துப்பாங்க. கூட மஞ்சள் சேர்த்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா குப்பைமேனி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டா பார்த்தோன்னா புற்றுநோய்க்கு வந்து சரியாயிடும். கீழநெல்லி சேர்த்துப்பாங்க. அதாவது நெல்லிக்காய் மரத்தோட அடியில் வந்து பார்த்தோன்னா நெல்லிக்காய் இருக்கும். அதெல்லாம் கீழநெல்லின்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரியல. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா புற்றுநோய்க்கு மருந்து, எல்லாத்துக்கும் இந்த நோய் மருந்து இதுதான். நான் சொல்கிறது 3 4 தான். 5 விஷயம் இருக்கும். அந்த 5 விஷயத்தை சேர்த்தா தான் நமக்கு பார்த்தோன்னா எல்லாம் சரியாகும். உண்மையிலே பார்த்தோன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயங்க. நான் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் எனக்கு சொன்னது பார்த்தா கடவுள். நான் பார்த்தா ஒரு ஜோசியக்காரன். சில விஷயங்கள் நான் நோட் பண்ணி சொல்லுவேன். சில விஷயங்கள் நான் ஆராய்ஞ்சு சொல்லுவேன். ஏன் இந்த ஜிஎஸ்டி கொள்ளடிக்கிறாங்கன்னா, நிறைய பணம் வந்து பார்த்தா கொள்ளடிக்கிறாங்க. இதை பற்றி யாருமே வந்து பேசுகிறதும் இல்லை, ஒன்றும் கேட்குறதும் இல்லை.
ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா விஜய் இருக்கான்னா அவர் கம்பெனிக்கு ஒரு நான் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பெனியில் மாவட்ட அட்சியர்கிட்ட கொடுத்தேன். எனக்கு கடவுள் பார்த்தா சிவபெருமான் பார்த்தோன்னா எனக்கு சொன்னது. நான் பார்வதியும் சொன்னாங்க. நான் ஏரிக்கு போயிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்தேன். அது வந்து பார்த்தோன்னா விவசாயத்துறை சொல்கிறாங்க. விவசாயத்துறை வந்து போடவே இல்லை. குப்பைத்தொட்டி சாரி ஒரு தொட்டியில் போடணும்னு சொன்னாங்க. தொட்டி இல்லை. ஒரு ரூ. 500 கேட்டால் இங்கே தான் சொல்லிட்டு பணம் கொடுக்குறேன் இங்கே தான் சொன்னாங்க. நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தா இதுதான். ஏன்னா அதை பார்த்தா வீடியோவில் போட்டிருப்பேன். வீடியோவில் பார்த்தா ஃப்ரான்சைஸ் ஸ்டைல்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா வரும். மஞ்சள் கலர் பூ, எல்லோ கலர் பூவில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அந்த சேனலில் ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் பார்த்தோன்னா பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாழ்க்கையில் எத்தனை விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கின்றது. ஜிஎஸ்டி மூலம் பணம் திருடப்படுகிறது. அதை மோடி தான் அமல்படுத்தினார். அந்த மோடிக்கு தான் சம்மந்தம் முழுமையான மோடி ஆட்சியில் தான் வந்தது. இதை பற்றி எவனும் கேட்கறதில்ல. சில நான் வந்து பார்த்தா ஒரு படிக்காத ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன். நான் ஐடி கிராஜுவேட் அதெல்லாம் ஒரு மயிரும் பண்ண பிடிக்கல. ஐடி படித்தேன். மோட்டார் மெக்கானிக்கல் அந்த வண்டி ரிப்பேர் பண்ணுற ஒரு மெக்கானிக் தான் படித்தேன். நானே அங்கே படித்து ஒன்றும் பிடிக்கல. நான் படித்து ஒன்றும் பெருசாக இது பண்ணல. வாழ்க்கையில் பார்த்தோன்னா இது மாதிரி தான் பார்த்தோன்னா இருக்கின்றது. இது மாதிரி தான் இருக்கின்றது. வாழ்க்கையில் பார்த்தோன்னா நான் ஒன்றும் பண்ணல. எதுவும் பெருசாக இது பண்ணலை. இப்போது இந்த மாதம் 1000 காசு வரும். அதை ஊக்கத்தொகை அதை பார்த்தோன்னா ஊனமுற்றோர் ஊக்கத்தொகை அது வந்து பார்த்தோன்னா 1000 காசு கூட எனக்கு வரலை. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. விஜய்க்கு தான் நீங்கள் தான் ஓட்டு போட்டேன். விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஓட்டு நீங்கள் தான் போட்டீங்க. பாருங்கள், ஓட்டு நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. இப்போ அவருக்கு அரசியல் பண்ண தெரியலன்னா எதிரில் இருக்கிற நிறைய பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சிக்கு நிறைய பிரச்சனை. ஸ்டாலின் மேலே எதுவுமே இல்லையா? நிறைய இருக்குது. நான் சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பேன். மக்களை தேடி மருத்துவம் சொன்னாங்க. மக்களை தேடி மருத்துவத்துக்கு சர்க்கரை வியாதிக்கு மருத்துவம் அதான் வருது. வேறு என்ன வருது? வேறு எதுவும் வர மாட்டேது. சர்க்கரை வியாதிக்கு மருத்துவம் என் வீட்டில் சர்க்கரை வியாதிக்கு மருத்துவம் மட்டும் மாதம் போயிட்டு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கிக்கணும். இன்னும் மாதத்துக்கு பார்த்தோன்னா வீட்டில் வந்து பார்த்தோன்னா மருந்து தருவாங்க. வேறு எதுவும் தருவாங்க. வேறு எதுவும் தரமாட்டாங்க. ஒரு விஷயத்துக்கு கண் பிரச்சனை, ஒரு ஆட்டு பிரச்சனை, ஒருத்தருக்கு கால் பிரச்சனை, ஒருத்தருக்கு பல வருஷமாக பார்த்தோன்னா கால் பிரச்சனைனா ஒருத்தரும் வந்து பார்க்க மாட்டானுங்க. ஒரு டாக்டர்கிட்ட கூட வர மாட்டானுங்க. நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு வரணும். இது நியாயமான விஷயம் தான். நான் சொல்கிறது போயிட்டு வரணும். நம்மளுக்கு பிரச்சனை தான் போயிட்டு வரும். வீட்டுக்கு கூட போயிட்டு வரது இப்படி சொல்லுவேன். அவன் அமல்படுத்திட்டு மக்களை தேடி மருத்துவம். ஒரு டப்பா கொடுத்தாங்க, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் விஷயம் இல்லை. எல்லாமே நம்ம தான் வரி கட்டுறதுனால தான். ஸ்டாலின் பார்த்தோன்னா இலவச பேருந்து பயணம் லேடிஸ்க்கு கேட்குது. ஒரு 30-40 கிலோமீட்டர்னா இலவச பேருந்து பயணம். சென்னை ஒரு திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு போகணுன்னா பஸ்ஸில் பார்த்தோன்னா டிக்கெட்டு. ஏன்னா லேடிஸ்க்கு பார்த்தா டிக்கெட் தொலைதூர பயணம்லாம் இல்லை. ஆனால் டிவியில் மட்டும் போட்டுருவாங்க. இன்னும் டிவியில் போட்டுருவாங்கன்னா நாங்கள் தான் பெரிய இலவச பயணம் போட்ட மாதிரி சன் டிவியில் போடுவாங்க. பாருங்க, மணி அடிக்குது. நானும் போயிலாம் சொல்ல சன் டிவியில் பார்த்தான்னு சொல்கிறேன். 1000 காசு தருவாங்க. ஒரு 1000 காசு மட்டும் மாதத்துக்கு வீட்டில் வரும். இருந்தாலும் 1500 வந்ததுன்னா அதுக்கும் லஞ்சம் தான். இல்லைன்னா எவனும் படிக்க காலேஜ்னு பார்த்தா அப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் எந்த காலேஜிலும் ஒருத்தனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன் சொல்லிட்டு சேர்ந்துருக்கவே மாட்டானுங்க. ஏன்னா கோடியே பணம் பார்த்தா அள்ளிட்டு தான் பார்த்தோன்னா ப்ரைவேட் ஸ்கூல் வச்ச பசங்களாம் போடுவானுங்க. அவனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு லட்சக்கணக்கில் நீ ஃபீஸ் கட்டி படிக்கிற, அவனே ஒரு லட்சக்கணக்கில் கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சு பையன் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்கிறான். ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த பசங்களை எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தோன்னா சேர்த்துக்கிறீங்க. அதுன்னு காரணம் என்னென்னா, அது வந்துன்னா அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிலையும் இப்படி தான் இருக்குது. எல்லா கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா யூனிவர்சிட்டியிலும் இப்படி தான் கதை போயிட்டுருக்கு. இவங்க எனக்கு சொன்னது யாருன்னா கடவுள் தான். நான் ஒன்றும் விளையாடல. எனக்கு ஒன்றும் விளையாடணும் அவசியம் இல்லை. பார்த்தோன்னா கோடிக்கிட்டே பணம் வாங்கிட்டு லட்சக்கணக்கில் பணம் வாங்கினா கோடிக்கணக்கில் பணம் வாங்கினா எனக்கு தெரியாது. சீட்டு கொடுத்ததுக்கும் எல்லாம் அப்படி தான் இருக்குது. நானே பார்த்தோன்னா ஒரு ஊனமுற்றோர் சான்றிதழ் வாங்கணும்னா ஒருத்தனை எல்லாம் கரெக்டாக வரி வச்சுட்டு 2 மாதம் ஆகிப்போச்சு. காசு வரல. என்ன பிரச்சனைனா ஒரு மணி அடிக்குது. என்ன பிரச்சனைனா மணியார் கையெழுத்து போடணும். ஒரு
அவங்கக்கிட்ட பார்த்தோன்னா ஒரு 5000 கொடுத்தாகணும். ஒரு 4000 கொடுத்து 5000 கொடுத்து ஒரு இன்னொருத்தர் 500 கொடுத்தா தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மாதத்துக்கு 1500 காசு. இதில் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கையில். நான் சகஜம் தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனோம்னா போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு 500 கொடுத்து தான் நம்ம பார்த்தோன்னா ஒரு போலீஸ் கேஸை ஹேண்டில் பண்ணணும். என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. என் வீட்டில் நடந்து கொண்ட பிரச்சனை தான். எங்களுக்கு நிலம் இல்லை, வேறு ஒருத்தர் நிலம். அது பார்த்தோன்னா அவங்க வாழ்கிறாங்க. அது எங்கள் அப்பா தெரியாமல் கேஸ் போட்டு வச்சுருக்காரு. இப்போ என் வீட்டில் ஒரு நில தகராறுனா அண்ணன் தம்பிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தெருக்கு அழைச்சிட்டு போகிறோம். அங்கே போனால் அவன் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டானுங்க. நீ வெளியே உட்காந்துட்டு பிச்சைக்காரன் கடை காசு கொடுத்தா நான் எடுத்து கம்ப்ளைண்ட் எடுத்து தருவேன். அது காசு கொடுத்தா 2 சைட்லையும் காசு வாங்குறது. இப்போ ஒரு 1000 கொடுத்தானா அவங்க 500 வாங்கிட்டு திருப்பி இல்லாமல் போயிடுது. இதே மாதிரி தான் வாழ்க்கை செஞ்சு எல்லாமே சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கும். போலீஸும் கண்டுக்கிறது இல்லை. ஒரு ஜட்ஜுனா இப்போனா ஒரு கேஸ் கிடையாதுன்னா அப்போ அதே கேஸ் வந்துட்டு கிடையாது. கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா லாயர் என்ன பண்ணுறானுங்க, ஒரு லாயர் பார்த்தோன்னா என்ன பண்ணுறானுங்க, ஜட்ஜுன்றதால பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு ஈத்தடிப்பானுங்க. லாயருக்கு தெரியும் எத்தனை ஈத்தடிப்பானுங்க. ஒரு படத்துல பார்த்தோன்னா பார்த்துருப்போம். அது உண்மையிலே இருக்குதுன்னா உண்மையிலே இருக்குது. நான் சொல்கிறது உண்மையிலே விஷயம் தான், உண்மையிலே விஷயம் தான். ஒரு கேஸ் இருக்குது. எங்கள் வீட்லேயே கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸ் பார்த்தா ஒரு 2012 காலகட்டத்தில் பார்த்தோன்னா தொடங்குச்சு. இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இன்னும் தீர்ப்பு காப்பி ஜெயிச்சாச்சு. 3 கோர்ட்டில் ஜெயிச்சாச்சு. நான் நீதி இல்லை சொல்லிட்டு கரெக்டான நிலம் எங்கள் வீட்டில் இருக்குது. நீதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு எங்களுக்கு அது வீடு கிடைக்கல. அது நியாயமான விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு தெரியும் நீதி இல்லைன்னு சொல்லிட்டு. இது எனக்கு என்ன ஒரு விஷயம்னா வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கேஸ் வருதுன்னா ஒரு நிலத்தகராறு வருதுன்னா அதையே அடிச்சு பிடிச்சி 10 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு காசு வாங்கிட்டு போட்டுருவானுங்க. அதான் பண்ணுறானுங்க. போலீஸும் அதான் பண்ணுது. 2 தரப்புலையும் காசு வாங்குது. வக்கீலும் அதான் பண்ணுறாங்க. ஜட்ஜும் அதான் பண்ணுறான். எவனும் எதுவும் கேள்வி வரல. அதான் படாமல் பார்த்தா கடவுள் கொடுத்துரு ஆர்ஜி பாலாஜிக்கு. உண்மையிலே வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் தான். உண்மையில நடக்கிற ஒரு விஷயம் தான். என் வீட்லலாம் பிரச்சனை இருக்குது. என் வீட்டில் சொல்ல தான் முடியும். நான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்ல முடியும். எங்களுக்கு பிரச்சனையே இல்லை பாருங்க. ஒரு நிலத்தகராறு தான். அரசு பொறுப்புல தான் சொல்கிறாங்க. இந்த வரைக்கும் சரி அவங்கள்ட்ட நிலத்த தான் விட்டாச்சு. அவங்க கொஞ்சம் நேரம் இருக்குது. எங்கள்கிட்டலாம் இல்லை கரெக்டாக இருக்குது. எங்கள் விஷயம் நாங்கள் வச்சுருக்கோம். வேறு ஒருத்தர் நிலத்தை வச்சுருக்கோம். கவர்மெண்ட் நிலமாக தெரியல. எக்ஸ்ட்ரா வீடு கரெக்டாக வீடு கரெக்டாக மதுசூர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை மட்டும் சரியாக போயிடும். அதை வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எடுத்தோம் எவனும் எடுக்கல. வீட்டில் வந்து சண்டை போடுறானுங்க. என் வீடு அட்ரஸ் கொடுத்து என்னது கம்ப்ளைண்ட் கொடுத்து சண்டை போடுறானுங்க. என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1000 கொடுத்தா ஒரு இதை விஷயத்துக்கிட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது ஒரு வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு சாக்லேட்டு நிம்மதியாக ஒரு சாக்லேட் சாப்பிட்டோன்னா சர்க்கரை வியாதி ஒரு 4 சுகரு என் வாழ்க்கையில் நான் தினைக்கும் சாக்லேட் சாப்பிடுவோம். தினைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒரு 10 ரூபா 20 ரூபா ஆயம் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்து 2001 காலகட்டத்தில் பிறந்து வச்சுருக்கேன். 2001 பிறந்தேன். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா மிட்டாய் தான் தின்னுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், பிஸ்கெட் சாப்பிடுவேன், பூமர் சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன். இனிப்பு பொருள் நிறைய சாப்பிடுவேன். குண்டாக இருப்பேன். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு குண்டாக ஒரு மோசமான ஒரு நிலையில் ஒரு குண்டாக இருப்பேன். அப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இப்போ 25 வயசு தான் ஆகுது. எனக்கு 25 வயசு காலகட்டத்தில் 400 சுகர் கிட்டே இருக்குது. உண்மையிலே இருக்கிற ஒரு விஷயம் தான். 400 சுகர் இருக்குன்னா சாதாரண விஷயம். 400 சுகர் பார்த்தோன்னா இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா சரியாயிடுச்சு. நான் ஒரு குப்பைமேனி வந்து சாப்பிட்டேன். இந்த குப்பைமேனி மருந்தால் பார்த்தோன்னா சரியாயிடுச்சு. சரியாக ஆயிருக்கு ஓரளவுக்கு. நான் குப்பைமேனி பார்த்தா கொத்தமல்லி தழை, அதாவது மூக்குத்தி பூண்டு சொல்லுவாங்க. அந்த மூக்குத்தி பூண்டை வந்து நான் குழம்புல போட்டு எடுத்து சாப்பிட்டேன். எடுத்து சாப்பிடல, குழம்புல கலக்கி சாப்பிட்டேன். ஓரளவுக்கு சரியாகிடுன்னு சொல்லிக்கிறேன். தெரியல. பிளட் டெஸ்ட்லாம் எதுவும் பண்ணல. வீட்டில் இருக்குது. டெஸ்ட்டு பண்ணலை. அதனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நெல்லிக்காயும் துளசியும் செக் பண்ணுங்கள். நல்லா வந்துச்சுன்னா ஓகே. இதை நான் சொல்ல, இதில் கடவுள் சொன்னது. நான் சொன்ன வீடியோ தான் போடுறேன். எனக்கு சில நிறைய விஷயங்கள் தெரியும். தெரிஞ்ச விஷயத்த வீடியோ எடுத்து போடுறேன். வேறு எதுவும் விஷயம் இல்லைங்க.